ராகுல் காந்தி வந்து தேர்தல் ஆணையத்துல திருட்டு நடந்திருக்கிறதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தாரு. ஆனா சோனியா காந்தி அவர்கள் இந்திய குடியுரிமை பெறுவதற்கு முன்பாகவே வாக்காளர் பட்டியலில் அவருடைய பெயர் சேர்த்து இருப்பதாக ஒரு தகவலை பாஜக தெரிவிச்சிருக்கு, தலைமையே தெரிவிச்சிருக்காங்க. இது எப்படி சாத்தியமாகும்? குடியுரிமை பெறுவதற்கு முன்பு வாக்காளர் பட்டியலில் எப்படி பெயர் வரும்? நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்களே. அப்படிதான் பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. பக்கத்துல ரோஹிங்கியா மியான்மர்ல இருந்து வந்தவங்க வாங்கியிருக்காங்க. நிறைய இஸ்லாமியர்கள் வெளியில இருந்து வந்தவங்க எல்லாம் அந்த மாதிரி வாங்கியிருக்கிறாங்க. பல பேர் பாகிஸ்தானியர்கள் வந்து எல்லாருமே வாங்குறாங்க. அதே தான் சோனியாவும் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் என்னன்னா, சோனியா அவர்கள் வந்து முதல்ல 1980 வாங்கிடுறாங்க. ஆனால் 83 தான் அவங்களுக்கு குடியுரிமையே வருது. இன்னமும் ராகுல் காந்தி வந்து பிரிட்டிஷ்காரன்றது தான். அவருடைய குடியுரிமை மேல் பெரிய கேள்வி இருக்குது. திரு சுப்பிரமணியம் சாமி அவர்கள் இப்போ வந்து கேஸ் போட்டிருக்காரு. அதை பற்றியான வழக்குகளும் போய்கிட்டு இருக்காரு. ராகுல் காந்தி மேல் பல வழக்குகள் இருக்கிறது. எல்லாம் மைதா வாங்கிட்டு இருக்கிறாரு. சில இடங்கள்ல மன்னிப்பு கேட்டுடுறாரு, நான் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வாக்காளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி அவங்க இது வந்து என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் இவர்கள் ஒரு பிரச்சனை கிளப்பி கொண்டே வருவார்கள். நம்ம அதை நல்லா கவனிச்சு பார்த்தோம். முதல்ல இவிஎம் பிரச்சனையா சொன்னாங்களா? ஆமா, அது ஒரு வழியா முடிஞ்சது. உச்ச நீதிமன்றமே வாய மூடுங்கன்னு சொல்லிடுச்சு. அதில் வந்து வல்லுநர்களை கூப்பிட்டு வந்து அவங்க அதை டிஸ்பிளே பண்ணி அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இனிமேல் இவிஎம் பற்றி பேசக்கூடாதுன்னு அவங்க வந்து போட்டுட்டாங்க. அடுத்தது இப்போ வாக்காளர் பட்டியலை வந்து எடுத்திருக்காங்க கையில். இப்போ வாக்காளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் எனக்கு சிரிப்பு வருது. மக்களை நினைக்கிறதா இல்லை கட்சியை நினைத்து நாம் புலம்புவதா என்பது கூட தெரியவில்லை. வாக்காளர் பட்டியல் நம்ம ஒரு 100 கோடி ஜனங்கள் இருக்க நாடு. இதில் வாக்காளர் பட்டியலில் அங்கங்கே பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, இப்போ நாம் ஒரு ஊரில் இருக்கிறோம். இங்கே இருக்கும்போது ஒரு ஓட்டு இது வச்சுருப்போம், ஸ்லிப்பு. இப்போ அது வேறு ஊருக்கு போகும்போது இதை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம அங்கே போக மாட்டோம். அங்கே ஒன்று வாங்கிடுவோம். ஏன்னா நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தேவைன்றதுனால ஐடி கார்டாக வாங்கிடுவாங்க போட்டு. இதை கேன்சல் பண்ணாமலே விட்டுடுவோம். இப்போ படித்தவர்களாக இருந்தால் நம்ம இதை கேன்சல் பண்ணிவிட்டு அங்கே இது பண்ணுவோம். ஆனால் படிக்காதவர்களோ இல்லை பாமரர்களோ என்ன பண்ணுவாங்கன்னா, போகிற இடத்துல புலம்பெயர்ந்து போகிறவர்கள் நிறைய பேர். இப்போ இவங்க சொல்கிற மாதிரி நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே நிறைய பேர் வந்து வேலை பார்க்குறாங்க. தமிழகத்திலிருந்து கேரளாவிலும் ஆந்திராவிலும் டெல்லியிலும் போயிட்டு இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களாம் இங்கே கேன்சல் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் இங்கே வந்து ஓட்டு போடவும் வாய்ப்பு இருக்குது. இல்லை ஓட்டு போடாமல் அங்கேயே ஒரு இது வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அந்த எஸ்ஐஆர் நடத்துகிறாங்க இல்லையா பீகாரில், அந்த வாக்குரிமையை வந்து சரிபார்க்குற ஒரு இது வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அது மாதிரி தமிழகத்துலையும் பண்ணணும்னா பண்ணக்கூடாதுன்றாங்க. அப்போ தான் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க 40 லட்சம் வாக்காளர் போலி வாக்காளர் அட்டையாக இருக்குது, அது இருக்குது. சில பேருக்கு வந்து இறந்து போயிட்டாங்கன்றதெல்லாம் வெளியில் வந்தது. இப்போ இவர் சொல்கிறார் இல்லையா, அந்த வாக்கு ஒரு இடத்துல வந்து 30 பேர் இருந்தாங்க, 10 பேர் இருந்தாங்க. இப்போ நம்ம பூத் ஏஜென்ட்டு போடுவாங்க இல்லையா, பூத் லெவல் ஏஜென்ட்டுன்னு ஒன்று பிஎல்ஏன்னு எல்லா கட்சியிலையும் போடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம தேர்தலுக்கு முன்னாடி வீடு வீடாக வந்து நம்மக்கிட்ட ஸ்லிப்பு கொடுப்பாங்க. எல்லா கட்சியிலையும் வந்து கொடுப்பாங்க, சரி பார்த்து கொடுப்பாங்க. நாம் அந்த ஸ்லிப்பை எடுத்துகிட்டு போய் தான் ஓட்டு போட போவோம். போகிறதுக்கு முன்னாடி வெளியில் உட்காந்துருப்பாங்க. அந்த ஸ்லிப்பை வாங்கி சரி பார்த்து போடுங்கன்னு சொல்லுவாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஓட்டு போட்ட உடனே நம்ம பேரை சொன்ன உடனே அங்கேயே உட்காந்துருப்பாங்க ஏஜென்ட்ஸ். அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? ஓட்டு முடிஞ்ச உடனே எண்ணி முடிச்ச உடனே சீல் வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் கேட்பாங்க, இதெல்லாம் கரெக்டாக இருக்கா பாருங்கள், சரியாச்சான்னு சொல்லிட்டு அப்புறம் தான் எலெக்ஷன் கமிஷன் அதை சீல் வச்சு அனுப்பும். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ இதுக்கு முன்னாடி நடந்தப்ப இதெல்லாமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? இப்போ 4 தென் மாநிலங்கள்லையும் யார் இருக்கா? பிஜேபி கிடையாது. எல்லாமே வந்து வேற கட்சிகள் தான் இருக்கீங்க. அப்போ நீங்கள் ஜெயிக்கும் போதெல்லாம் இதை எழுப்பியிருக்கலாமே. கண்டிப்பா எழுப்பலையே. இப்ப மகாராஷ்டிரால காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய KN ராஜனாவே அந்த கேள்வி வச்சிருந்தாரு. காங்கிரஸ்ல தான் அந்த வெளியில வந்துட்டாரு, கட்சியை விட்டு வெளியேற்றிட்டாங்கல்ல. இது கர்நாடகாவில் ஏன் இவங்களோட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சசி தரூர், சிதம்பரம், கார்த்தி சிதம்பரம், அவங்க கட்சியில் இருக்க மூத்த தலைவர் யாராவது இதை பத்தி பேசுறாங்களா? நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், யார் இதை பத்தி பேசல. இன்ஃபேக்ட் இவிஎம்க்கு வந்து சப்போர்ட்டா பேசினார் கார்த்திக் சிதம்பரம். சசி தரூரும் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றார். ஆனால் ராகுல் அவரை சுற்றி ஒரு கூட்டம் மட்டும் இந்த பிரச்சனை கிளப்பிட்டு இருக்கு. இது எதுக்குன்னா, இது நம்மளுடைய ஜனநாயகத்தையும் நம்மளுடைய இறையாண்மையையும் கேள்விக்குறியாக்குவது, நம்மளுடைய வாக்காளர்களை கேலி செய்வது போன்ற ஒரு செயல்தான். ஏன்னா அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி பங்களாதேஷ், பாகிஸ்தான்லாம் இதே பிரச்சனையை தான் எழுப்பி அந்த ஆட்சியை கவுத்தாங்க. இந்த வாக்காளர் பட்டியல் எடுத்து தான் கவுத்தாங்க. அதே பிரச்சனையை இப்போ இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. ஏன்னா ட்ரம்ப்பால் எதுவுமே செய்ய முடியல. பொருளாதாரத்துக்கு எதிராக வரி விதிச்சு பார்த்தாரு, அதை பண்ணார், இதை பண்ணார், எதுவுமே இங்கே நடக்கலை. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ராகுல் என்ன சொல்வார், நீங்கள் பாராளுமன்றத்தில் மோடியை பார்த்து சொல்கிறார், நீங்கள் ட்ரம்ப்பை வந்து இப்போ சொல்லுங்க, திட்டுங்கன்றார். ஆமாம்,
ட்ரம்ப் வந்து நீங்க சொல்லணும், அவர் செய்த தவறு என்று பாராளுமன்றத்தில் சொல்லுங்க, நேரடியாக சொல்லுங்கன்னு கேட்டப்ப மோடி அதுக்கு பதில் சொல்ல. ஏன்னா இதெல்லாம் வெளியுறவு கொள்கை சார்ந்த ஒரு விஷயம். இன்னைக்கு டாலர்ல தான் வர்த்தகங்கள் போயிட்டு இருக்கும்போது அவ்வளவு பெரிய நாட்டை எதிர்த்து நாம வந்து வெளிப்படையாக பேச முடியாது. கண்டிப்பாக நமக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும், வெளிப்படையாக சொல்ல முடியாது. அது ஒரு பிரதமர் சொல்ல முடியாது. இவர் எதிர்கட்சி தலைவர் காலில் கத்திட்டு போயிடுவார். அவருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது. இன்ஃபேக்ட் இருக்கணும், உண்மையை சொல்லணும்னா அவருக்கு இருக்கணும். ஒரு இந்தியனாக வந்து ஒரு பொறுப்பான எதிர்கட்சி தலைவராக அவருக்கு அந்த இங்கீதம் தெரியணும். ஆனா அவருக்கு அது சுத்தமா இல்லை. அப்படி எதுவுமே நடக்காதப்ப அடுத்தது எதை வந்து குறிவைக்கிறதுன்னு பாக்குறாங்க. வாக்காளர் பட்டியல் இவிஎம் சொல்ல முடியாது இனிமே, அதனால வாக்காளர் பட்டியலை குறி வச்சு பேசுறாங்க. இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, நிறைய மாநிலங்கள்லாம் எலெக்ஷன் வரப்போகுது, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் கணக்கில் வச்சு இப்போ என்னன்னா அந்த வாக்காளர் பட்டியலை வச்சு மோடியை வந்து இறக்கணும்னு பார்க்குறாங்க. இதுக்கு வந்து இந்த தேச துரோக கட்சிகளும் சரி தேச துரோகிகளும் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. அப்போ ஓட்டு போட்ட நாமெல்லாம் முட்டாளா? எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்கோம்? ஓட்டு போட்டு தானே அவங்க வந்திருக்காங்க. அப்போ நம்மளை என்ன பைத்தியக்காரன்னு நினச்சிருக்காங்க போல இருக்கு. நம்மளை கேலி செய்கிறார்கள். நம்மளே வந்து நம்மளுடைய ஜனநாயக கடமையை நாம் செய்வதை வந்து அவர்கள் கேள்விக்குறியாக்குகிறார்கள். இது ஒரு மோசமான முன்னுதாரணமாக பார்க்குறேன் நான். நீங்கள் வேறு எதையாவது கேளுங்க, நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், அடிப்படை வசதி செய்து கொடுத்தியா, தண்ணி கிடைச்சதா, ஜனங்களுக்கான கட்டமைப்புகளை சரி செய்தியா, இல்லை அப்படிலாம் வந்து நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு எதிர்க்கட்சிகளுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆனால் ஒரு உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய ஜனநாயக தேர்தல் முறையை நீங்கள் கேள்வி கேட்டு அதை கேவலமாக்குவது வந்து இந்தியர்களை கேவலப்படுத்துவதாகத்தான் பார்க்க முடியும். ஏன்னா அமெரிக்காவில் கூட இந்த சிஸ்டம் கிடையாது. கண்டிப்பா அங்கே கூட அவங்களுக்கு வந்து நிறைய அந்த பிரச்சனைகள் உண்டு. அவங்க இன்னுமே சீட்டில் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து மாடர்னைஸ்டு ஆகலை. ஆனால் அப்படி சிறப்பாக நடக்கும் ஒரு திட்டத்தில் வந்து சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதை சரி செய்யலாம், அதை சரி செய்ய வேண்டும், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் மொத்த மக்களையே அதை பாஜக ஜெயிச்சதே இதனால தான் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க பாருங்க. அது வந்து ரொம்ப மோசமான ஒரு அரசியல். அது நம் இந்தியர்களை கேள்வி செய்வது, இந்தியர்களை கேவலப்படுத்தும் ஒரு செயலைத்தான் இன்றைக்கு திரு ராகுல் காந்தியும் அவரை சார்ந்த ஒரு சிறு கூட்டமும் செய்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு முன்னாடி இது நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூரை எவ்வளோ கேவலப்படுத்துனாங்க. ஆமாம், ராணுவ வீரர்களை கேள்வி எழுப்பினாங்க. ராணுவ இவரே வந்து நம்ம ஏர்ஃப்ளைட் மார்ஷலே வந்து வெளியில் வந்து சொன்னார் இல்லவே இல்லைன்ட்டு. அப்படி இந்தியாவிற்கு பெருமை தரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இவர்கள் கேள்வி கேட்பதும் அதை இழுக்காக பேசுவதும் வந்து இந்தியர்களுக்கான ஒரு இழுக்காகத்தான் நான் பார்க்கிறேன். அது இந்தியாவிற்கான இழுக்காகத்தான் நான் பார்க்கிறேன்.